வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா 100 பால்ல ரெண்டாவது மேட்சுக்கான சவுத்தர்ன் பிரேவ் வெர்சஸ் லண்டன் ஸ்பிரிட்டுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீயா தான் உங்களுக்கு வந்து நம்ம டீம்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது ஸ்மால் லீக் டீமா இருக்கட்டும், மெகா லீக் டீமா இருக்கட்டும், டியோ ஆப்ஷனா இருக்கட்டும், பாப் ஆப்ஷனா இருக்கட்டும், எல்லாமே நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இது வரைக்கும் ஸ்போர்டசி ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல முக்கியமான அப்டேட் பாத்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாடு ஆப். சோ நம்மளுடைய தமிழ் நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பெஸ்ட் ஃபேண்டசி ஆப்னா அது இதுதான். அதே போல இந்த பாப் அப்படிங்கிறது ஒன் பிளேயர் ஃபேண்டசி. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது 5 பிளேயர்ஸ் கொடுத்துருவாங்க, அதுல ஒரே ஒரு பிளேயர் தான் செலக்ட் பண்ணணும். நீங்க வந்து கஷ்டப்பட்டு கேப்டன் போட தேவையில்லை, வைஸ் கேப்டன் போட தேவையில்லை, 11 பேர் கொண்ட ஒரு டீம் கிரியேட் பண்ணணும் தேவையில்லை. ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி வின் பண்ணலாம். பிக் ஒன்லி ஒன் பிளேயர் அப்படிங்கிற பாப் ஆப்ஷன். இப்படி இருக்கிற மேட்ச்ல வந்து இந்த பாப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட இன்டர்ஃபேஸ் வரும். உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல எல்லா ஃபியூச்சருமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நம்ம கொடுத்துருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மேட்ச் பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து ரோஸ் அந்த பிச்சில் தான் நடக்குது. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பால் வந்து கொஞ்சம் இதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பொதுவான பிச் ரிப்போர்ட் தான். அதாவது அபிஷியலா இது வந்து ரிப்போர்ட் கிடையாது. இந்த 100 பாலுக்கு அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா வரல. ஸோ டாஸ் போடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடியோ இல்ல பின்னாடியோ அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா பிச்சை அனலைஸ் பண்ணிட்டு ரிவ்யூ கொடுப்பாங்க. ஏதாச்சும் ஒரு முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் கொடுப்பாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ரிப்போர்ட்டை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் உங்களுக்கு பார்க்கணுங்கிறவங்க லைட்டா பார்த்துக்கோங்க. பட் நம்ம ஓவராலா லாஸ்ட் இயர்ல எப்படி இந்த பிச்ல வந்து மேட்ச்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 4 மேட்ச் நடத்திருக்காங்க. அதுல வந்து 3 பேட்டிங் ஃபர்ஸ்டும் ஒரே ஒரு பேட்டிங் செகண்ட் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது 0ல இருந்து 150க்குள்ளேயே 7 இன்னிங்ஸ் வந்துருச்சு. ஒரே ஒரு இன்னிங்ஸ் மட்டும் 190 பிளஸ், அதுதான் ஹை ஸ்கோர் 203 ரன் வந்து அடிச்சாங்க. நார்த்தன் சூப்பர் ஜார்ஜஸ் வந்து அடிச்சாங்க. லோ ஸ்கோர் பர்மிங்ஹாம் மொயின் அலி டீம் 119க்கு வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஆனா பொதுவா இந்த பிச்ல வந்து 150 அப்படிங்கறத ஒரு சராசரி ஸ்கோராவே இருக்கும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு 140ல இருந்து 160 வரைக்கும் நீங்க வந்து ஸ்கோர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் டைரக்டா ப்ரெடிக்ஷன் போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சவுத்தர்ன் பிரேவ் ஒரு நல்ல டீம் தான். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி பேலன்ஸ்டா இருக்கு. இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது ஜேம்ஸ் வின்ஸும் அண்ட் டேனியல் ஹியூக்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஜேம்ஸ் வின்ஸ் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். முன்னாலாம் வந்து பாத்தீங்கன்னா இயான் மோர்கன் கேப்டனா இருக்கிற அந்த டைத்துலலாம் வின்ஸ் வந்து இங்கிலாந்தோட மெயின் பிளேயிங் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பாரு. சோ அதே போல வந்து பார்த்தோம் அப்படின்னா டேனியல் ஹியூக்ஸ் வந்து ஒரு நல்லா ஆடக்கூடிய ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பிபிஎல் மாதிரியான லீக்ல சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டேனியல் ஹியூக்ஸா வந்து ஆடி இருக்கிறாரு. நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஆனா இந்த 2 பேர்ட்ட உள்ள மைனஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா மேட்சுமே அந்த கன்சிஸ்டன்சியா பாயிண்ட் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஈவென்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன் டவுன் ஒரு பிளேயர் ஈவென்ட்ஸ் வந்து கன்சிஸ்டன்சியா ஆடக்கூடிய பிளேயர். நீங்க ஸ்வேரா சொல்லலாம் ஈவென்ட்ஸ்ல இருந்து நீங்க குறையாம எல்லா மேட்சுமே ஒரு 25ல இருந்து 30 ரன் அடிப்பார். ஒரு 30 பாயிண்ட் நீங்க வந்து ஈவென்ட்ஸ்ல இருந்து குறையாம எதிர்பார்க்கலாம். 25ல இருந்து 30 பாயிண்ட். ஆனா வின்ஸும் டேனியல் ஹியூக்ஸும் அப்படிப்பட்ட பிளேயர்ஸ் கிடையாது. ஒரு நாள் ஹிட் ஆவாங்க, ஒரு நாள் மிஸ் ஆவாங்க, அந்த மாதிரி பிளேயர்ஸ். பட் நீங்க குறையாம வின்ஸ் கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 to 25 ரன். ஏன்னா அந்த டீம்ல வந்து கொஞ்சம் பவுலிங் அட்டாக் வந்து மீடியம்னா இருக்கு ஓரளவு. இருந்தாலும் அந்த 20 to 25 ரன் நம்ம கேரண்டியா நம்ம வந்து வின்ஸ்ல இருந்து எதிர்பார்க்கலாம். ஒரு 20 பிளஸ் பாயிண்ட் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். டேனியல் ஹியூக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து 25 ரன் இந்த மாதிரி ஒரு அவர்கிட்ட சராசரியா ஒரு 20 பிளஸ் பாயிண்ட் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஈவென்ட்ஸ்ல வந்து 30க்கு உள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்க முடியும். ஏதாச்சும் ஒரு மேட்ச் ஒரு 50 பிளஸ் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. நீங்க இந்த லாஸ்ட் இயர் பிபிஎல் அந்த மாதிரி பிக் பேஷ் லீக்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரிதான் ஆடி கொடுத்தாரு பெருத்துக்கு. அடுத்து கோலியை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ரொம்ப பெரிய ஹார்ட் ஹிட்டர் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர்கிட்ட இருக்கும் நீங்க சராசரியா ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். சோ ஒரு 20 பாயிண்ட், ஒரு 20 பிளஸ் பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து டேவிட்ஸ் வந்து அந்த டீமோட ஒரு நல்லா ஆடக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் பிளஸ்
விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் வந்துட்டாலே ஒரு 40 பாயிண்ட் நீங்க வந்து அவர்கிட்ட இருந்து தாராளமா எதிர்பார்க்கலாம். ஏன்னா மினிமம் ஒரு மேட்சுக்கு ஒரு ரன் அவுட் இல்ல ஒரு 2 கேட்ச் இல்ல ஒரு ரன் அவுட் ஒரு கேட்ச் இது வந்தாலே அவங்க 20+ பாயிண்ட் வந்து பிஃபோர் பேட்டிங் பண்றதுக்கு முன்னாடியே வந்துருவாங்க. பேட்டிங் வந்து ஒரு 15 ரன் ஆடி கொடுத்தா கூட போதும், நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 ரன் ஆடி கொடுத்தா கூட இந்த பாயிண்ட் வந்து அவங்களால பினிஷ் பண்ணி கொடுக்க முடியும். அடுத்து ஓவர்டன் ஒரு பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய டீசென்டான ஆல்ரவுண்டர். பவுலிங் அவருடைய முதல் இது பண்ணுவாரு, பேட்டிங் அவருடைய செகண்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சிருப்பாரு. ஸோ அதனால கண்டிப்பா வந்து விக்கெட் டேக்கிங் போலரா தான் இருப்பாரு. அதனால மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் பிளஸ் ஒரு கணிசமான ரன் வந்து அவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கறதுனால ஒரு 40 பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து ஜோர்டான் கண்டிப்பா 20 பால் பவுல் பண்ண போறாரு. அதாவது 4 ஓவர் தான் 20 பால், ஒரு ஓவருக்கு 5 பால்ங்கிற மாதிரி தான் கணக்கு. 10, 15, 20 அந்த 20 பால் வந்து கிறிஸ் ஜோர்டான் அண்ட் ஆர்ச்சர் வந்து பவுல் பண்ணுவாங்க. ஆர்ச்சர் கிட்ட இருந்து நீங்க குறைஞ்சது 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம், ஒரு 60 பாயிண்ட். கிறிஸ் ஜோர்டான் கிட்ட இருந்து மினிமம் 1 இல்ல 2 விக்கெட். ஒருவேளை அவர் ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கலாம் அண்ட் 2 விக்கெட் நம்ம எடுத்து கொடுக்கலாம். நீங்க குறையாம ஒரு 30+ பாயிண்ட் வந்து கிறிஸ் ஜோர்டான் இருந்து எடுத்துக்கலாம். மில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் போலர் கிடையாது, கன்சிஸ்டன்சியா விக்கெட் எடுக்க மாட்டாரு. இப்போ ஒரு 5 T20 நடக்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு T20ல வந்து பயங்கரமா விக்கெட் எடுத்துருவார். திடீர்னு 4 விக்கெட் 3 விக்கெட் அந்த மாதிரி எடுப்பார். சில மேட்ச்ல விக்கெட் எடுக்க மாட்டாரு. பட் கண்டிப்பா மில்ஸ்ல இருந்து நீங்க ஒரு விக்கெட் வந்து தாராளமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து ரீகன் அகமட் அந்த டீம்ல எல்லாருமே ஃபாஸ்ட், ஓவர்டன், ஜோர்டானு, ஆர்ச்சரு, மில்ஸ் எல்லாருமே ஃபாஸ்டா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்பின்னரே அவர் தான். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 20 பால் வந்து பவுல் பண்ணிடுவாரு. அப்படிங்கிற பட்சத்துல மினிமம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. ஒரு நல்ல கேம் சேஞ்சர் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. 30+ பாயிண்ட்ல தான் வாங்கி கொடுப்பாரு. பிரிங்ஸ் 2வது மெயின் ஸ்பின் பவுலர்ல வர்றாரு. குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 to 20 பால் 15-20 பால் பவுல் பண்றது எனக்கு தெரிஞ்சு கஷ்டம். அது அதிகபட்சமா ஒரு 10ல இருந்து 15 பால் பவுல் பண்ணுவாரு. மேபி ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கறது கொஞ்சம் ரேரா தான் இருக்கும். பெருசா ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் கிடையாது. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல 4 விக்கெட் அந்த மாதிரிலாம் எடுத்து கொடுத்துருக்காரு. லாஸ்ட் இயர்ல அந்த எல்லாத்துக்கு முந்தின இதுல எடுத்து கொடுத்துருக்காரு. அதனால அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஆடக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருக்கு. மினிமம் ஒரு விக்கெட் எடுத்திருக்கிறனால 30 பாயிண்ட். பட் இந்த டீம்ல வந்து இந்த 2 பேர் ஆர்ச்சர், ஜோர்டான் டெத்ல அட்டாக் பண்ணுவாங்க. ஓவர்டன், மில்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்ணுவாங்க. ஒருவேளை ஜோஃபா ஆர்ச்சர் வந்து இனிஷியல்ல அட்டாக் பண்றதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. டெத்ல வந்து கண்டிப்பா ஜோர்டான் வந்து 2 ஓவர் கிட்ட பவுல் எடுத்துருவாரு. 2 ஓவர் மீனி கடைசி அந்த ஒரு 80வது to 100வது பால் இந்த இதுதான் டெத் அப்படின்னு சொல்லலாம். நம்ம லாஸ்ட் 4 ஓவர் சொல்ற மாதிரி அந்த 80 to 100வது பால் பேட்ஸ்மேனுக்கும் நல்லா ஸ்கோர் பண்ற வாய்ப்பு இருக்கும், பவுலர்ஸுக்கும் விக்கெட் எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். சோ இத கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னா மேக்சிமம் இதுல இருந்தது ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஃபரன்ஷியேட் ஆகலாம், கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். சோ அதனால இத கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை பார்த்துட்டு டீம் செட் பண்ணீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டீம்ல இருந்து கொஞ்சம் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜோர்டான், ஆர்ச்சர் 2 பேருக்குமே ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன்ல எடுத்துட்டு போங்க. உங்களுடைய ஸ்மால் லீக்கா இருக்கட்டும், மெகா கிராண்ட் லீக்கா இருக்கட்டும், மினி கிராண்ட் லீக்கா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கு வந்து நீங்க வந்து இந்த 2 பேரை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து லண்டன் ஸ்பிரிட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டான டீமா தான் இருக்கு. பட் பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அங்க எப்படி ஒரு கிறிஸ் ஜோர்டான், ஒரு ஜோஃபா ஆர்ச்சர், ஒரு ரீகன் அகமட் அப்படின்னு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஓவர்டன். ஆனா இங்க வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கிறாங்க. பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா அங்க எப்படி டேனியல் ஹியூக்ஸ், விங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டிங் லைனை பொறுத்து கொஞ்சம் சொதப்பினாப்ப தான் இருக்கும். அதாவது கம்பேர் டு அந்த டீம் இந்த டீம். பட் எதுலையுமே கிரிக்கெட்டை வந்து அன்பிரடிக்டபிள் தான். சின்ன டீமா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணுவாங்க, அதான் மேட்ரு. ஸோ ரோசிங்டனும் பெப்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஹிட்டர். அதுவும் ரோசிங்டன்லாம் சொல்லவே வேணாம், ஆள் என்ன மாதிரி பல்கா இருப்பாரு பாக்குறதுக்கு. அடிச்ச அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆடுவார் இல்லையா, 10 ரன் 15 ரன்னுக்குள்ள அவுட் ஆயிடுவார். பட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல அவர் தான் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அவர் தான் போன சீசன்ல விக்கெட் கீப்பிங்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க குறையாம ஒரு 40 பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம் ரோசிங்டன் இருந்து எப்படி. ஆனால் இன்னைக்கு வந்து பேட்டிங்ல அவங்க பெருசா ஸ்கோர் பண்றது ஸ்டார்டிங்ல கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஆர்ச்சர்,
ஓவர்டன், மில்ஸ் இவங்களோட அட்டாக்கை தான் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும் 2 ஓப்பனர்ஸ். அப்படிங்கும் போது அந்த பவர் பிளேல ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் உண்டு. அதனாலதான் ஒரு மினிமம் நீங்க 30 பாயிண்டே நீங்க அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா விக்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெப்பர் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 15ல இருந்து 25 ரன் ஸ்கோர் பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். ஒரு 20 பாயிண்ட் நீங்க அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து பெல்லு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து T20 பிளாஸ்ட் அப்படிங்கிற அந்த சீரீஸ்லாம் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். அப்புறம் அவங்களுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் எல்லாம் நடத்தி ஆடுவாங்க. அதெல்லாம் நல்லா நின்று நிதானமா ஸ்கோர் பண்ணி நல்ல ஒரு அளவுக்கு ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆவரேஜான பிளேயர். ஒரு 20ல இருந்து நீங்க ஒரு 30 ரன் நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 30+ பாயிண்ட் நீங்க அவர்கிட்ட இருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து சிவம் கெட்மேயர் மேபி பிளேயிங் லெவல்ல வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. வந்தாருன்னா அவரும் ஒரு 20ல இருந்து 30 ரன் அந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பாரு. ரவி போப்ரா வந்து வேற லெவல் பிளேயர். இந்த மாதிரி அதாவது முன்னாடி நம்ம டோனி கிரிக்கெட் விளையாடும் போது அவர் விளையாண்டுட்டு இருந்தாரு. ஸோ அப்படி உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வந்து இந்த லாஸ்ட் சீசன்லயே பாத்தீங்கன்னா பேட்டிங்கும் பண்ணிட்டு இருந்தாரு பிளஸ் பவுலிங்கும் பண்ணிட்டு இருந்தாரு. ரெண்டுலயுமே மாசா பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டு இருப்பாரு. ஒரு 15 பாலாச்சு பவுல் பண்ணிடுவாரு, இல்ல 20 பால்லாம் பவுல் பண்ணி இருக்கிறாரு. பிளஸ் பேட்டிங் ஆடுவார். குறையாம நீங்க அவர்கிட்ட இருந்து ஒரு 50+ பாயிண்ட் நீங்க அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஒண்ணு ஒரு 10 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டாருனாலும் ஒரு 2 விக்கெட் எடுத்து அந்த 50+ பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. இல்லையா விக்கெட்டே எடுக்கலனாலும் ஒரு 40+ ரன் அடிச்சு 50 பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. அடுத்து கிரிச்லி. ஸோ இவரும் வந்து ஒரு நல்ல டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர் தான். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து T20 பிளாஸ்ட்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் தான். அவர்கிட்ட இருந்து நம்ம குறையாம ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் எடுக்கலாம். தேவைப்பட்டால் பவுலிங் பண்ணுவாரு. அதனால நம்ம வந்து ஒரு 20 பாயிண்டே அவர்கிட்ட வச்சுக்கலாம். அடுத்து ஹிங்ஸ் வந்து நல்ல ஆல்ரவுண்டர். பட் யாருமே ட்ரை பண்ணல. அவரோட செலக்டட் பெர்சன்டேஜ் 5% தான் வச்சிருக்காங்க. அந்த லெவலுக்கு ரொம்ப இதா இருக்காங்க. பட் அவர்கிட்ட வந்து பேட்டும் இருக்கு பவுலும் இருக்கு. இந்த T20 பிளாஸ்ட் ரிசல்ட் இதை வச்சு தான் நான் சொல்றேன். அதை பார்த்ததை வச்சு தான் சொல்றேன். நல்ல ஒரு ஆடக்கூடிய டீசென்டான ஆல்ரவுண்டர். ஒரு 40+ பாயிண்ட் நீங்க அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா கண்டிப்பா டாப் ஆர்டர்ஸ் எல்லாம் விக்கெட் விடுவாங்க. அதனால அவருக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி டவுசன் வந்து இந்த டீம்ல ஒரு நல்ல ஒரு மெயின் ஸ்பின்னரா வந்து பாத்தீங்கன்னா அவர் இருக்கிறாரு. கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா 20 பால் பவுல் பண்ணிடுவாரு. ரவி போப்ராவும் ஸ்பின்னர் தான். ஒரு 15 பால் பவுல் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அட்லீஸ்ட் 10 to 15. இவர் வந்து 15 to 20 பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா டவுசன் வந்து ஒரு விக்கெட் 30+. அப்படி இல்லைனாலும் ஒருவேளை பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சா கூட அவர் பேட்டிங் போற அளவுக்கு டீசெண்டா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். அடுத்து ஒல்லி ஸ்டோனு, எலிஸ், கிளீசன் 3 பேருமே ஃபாஸ்ட் அண்ட் 3 பேருமே விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் தான். மினிமம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு விக்கெட் கிடைக்கும். எலிஸ் வந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு 60 பாயிண்ட் 30+, இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா ஹிங்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே போல வந்து எலிஸ வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பேசிக்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு டெமோ டீம் பார்க்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே நம்ம சொன்னதுதான் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு அனலைஸ். இவ்வளவு ஒரு 30 பாயிண்டா. ஸோ அவர் வந்து திடீர்னு 20 வாங்கி கொடுக்கலாம், ஒரு 40 வாங்கி கொடுக்கலாம். மினிமம் ஒரு முன்ன பின்ன ஒரு 10 பாயிண்ட் பின்ன ஆகலாம். ஸோ அதுக்காக எல்லா மேட்சும் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்றது நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது. ஸோ மேபி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கா. ஸோ ஒரு பேட்டிங்ல ஒரு 15 ரன் ஆனாலும் ஒரு 2 கேட்ச் பிடிச்சாலும் ஒரு 30 பாயிண்ட் ஈஸியா வந்துடும். அந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன் தான். ஒரு 20 ரன்னுக்கு மேல அடிச்சாருன்னா ஒரு 40 பாயிண்ட் வந்துடும். எப்படி பார்த்தாலும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதை விட கூட போச்சுன்னா அது நமக்கு பிளஸ் தான். அப்படிங்கும்போது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்றோம். ஸோ சும்மா ஏனாதானு உங்களுக்கு கொடுக்கணும்லாம் கொடுக்கல. ஸோ இதுல வந்து ஒரு ஸ்மால் லீக் டெமோ டீம் பார்த்துருங்க. ஸோ ரோசிங்டன், அதுக்கப்புறம் வின்ஸ், ஈவன்ஸ், ஜோர்டான், ரவி போப்ரா, டவுசன், ஓவர்டன், ஹிங்ஸ், அடுத்து ஆர்ச்சர், ரீகன் அகமட், அடுத்து கிளீசன். இந்த ஒரு நல்ல ஒரு சேஃபான டீம் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா ரவி போப்ரா. யாருமே பெருசா ட்ரை பண்ண மாட்டாங்க. பட் ரவி போப்ரா பேட்டிங் பிளஸ் போலிங் லாஸ்ட் இயர் ரிசல்ட் எடுத்து பாருங்க. ஓவர்டன் ஒரு நல்ல ஆப்ஷன்ல இருப்பாரு. அடுத்து கிறிஸ் ஜோர்டான், ஆர்ச்சர், இந்த 2 பேரும் தான் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க மோஸ்டா. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரவி போப்ரா, ஓவர்டனும் நல்ல ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். கேம் சேஞ்சரா பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு 11 பேர் டீம்ல வந்து ஒரு 10 பேர் வந்து சேஃபா எடுத்துக்கலாம், இல்ல ஒரு 9 பிளேயர் வந்து சேஃபா எடுத்துக்கலாம். அந்த மீதி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், இங்க மீதி இருக்கக்கூடிய 2 பிளேயர் வந்து கோலி, ரீகன் அகமட், பெல்லி, டவுசன், இந்த மாதிரி லோ பெர்சன்டேஜ்ல உள்ள பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா மேபி அவங்க வந்து ரொம்பலாம் பாயிண்ட் வாங்கி கொடுக்க வேணாம். இப்போ வந்து ஒரு 40 பாயிண்ட்ல இருந்து ஒரு 30 பாயிண்ட் இவங்க வாங்கி கொடுத்தா கூட ஈஸியா வின் பண்ணலாம். அதனால
கொஞ்சம் பார்த்து கவனமா டீம் செட் பண்ணுங்க. டீம் செட் பண்ணும்போது இப்ப நம்ம கொடுக்குறோம்னா அதை அப்படி காப்பி பண்ணி போடணும் கூட கிடையாது. அதுல இருந்து ஒரு சேஞ்சோ இல்ல ஒரு வைஸ் கேப்டன் சேஞ்சோ இல்ல கேப்டன் சேஞ்சோ அப்படி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க டீம் வந்து இன்னமும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும் கண்டிப்பா. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா 100 லீக்குக்கு எல்லா மேட்சுக்கான வீடியோஸ் கொடுக்க போறோம். அதனால கண்டிப்பா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஃபேண்டசி பிளே பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.